வண்டி வந்து பார்த்திங்கன்னா 15,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே சர்வீஸ் பண்ணால் தான் நல்லா ஓடும். இல்லைனா இன்ஜின்லாம் சீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்டில் சொல்லிட்டாங்கங்க. அதுக்காக மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு வண்டிக்காக சிஎன்ஜி போட்டுட்ருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம வண்டி தான். சிஎன்ஜி போகிறதுக்காக வேளச்சேரி வந்தேன். சிஎன்ஜியும் போட்டாச்சு. ஆனால் ஒரு ட்ரிப் கூட வரல. ஏன்னே தெரியல. நானும் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்கிறது. அதனால் ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு சமோசா ஒன்று சொல்லியிருக்கேங்க. அதை சாப்பிட்றதுக்காட்டி ஏன்னா ட்ரிப்பு வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். நீங்களும் பசிச்சா ஏன்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 5-7 ஆகுது. இன்னும் ஒரு ட்ரிப் கூட முடிக்கல. சிஎன்ஜி போட்டு சும்மா நின்றுட்டுருக்கேன். ஏதாவது வரும்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 1000 ரூபாவது சம்பாரிச்சு போனேங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் ட்ரிப்பு வருமானது எனக்கு தெரியல. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னே தெரியல. 1000 ரூபாய் சம்பாரிச்சு பார்க்கலாம். 8ஆவது அக்கா மேடவாக்கத்தில் இருக்கேன். 5:30லேருந்து அக்கா 3 ட்ரிப் முடிச்சிருக்கேன். அதோட வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு மேலே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 10:31 ஆகுது. அக்கா இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். அக்கா வெறும் எனக்கு 6 ட்ரிப் தான் முடித்தேன். ஏன்னா வண்டி வந்து சர்வீஸ் விட்டு மதியம் தான் கையிலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பேடிஎம்மில் 890 ரூபா, கையில் பார்த்தீங்கன்னா 320 ரூபா. ஏன்னா எனக்கு லேட்டாக போனதுனால இவ்வளோ தான் அக்காவால் சம்பாதிக்க முடிஞ்சது. இந்த 1000 ரூபாய் இன்றைக்கி 5 மணிக்கு மேலே போய் இந்த 1000 ரூபாய் சம்பாரிச்சது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.